ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 14. நம்ம ரீமரோ ஆர்க்லாட பார்த்துட்டான். அப்போ வானத்துலேருந்து ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி நடக்குது. எல்லாருமே அது என்ன அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அது நம்ம கெல்மியோடு. இந்த கெல்மியோடு தான் எல்லாருக்கும் நேம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோவோட கம்ப்யூட்டர் சொல்ல வரதுக்குள்ளேயே அவனே அதை புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் எல்லாரும் என்னோட பிளானையே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்மியோடு கத்திட்டு இருக்கான். அப்போ இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னிமாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம காபீரோ கெல்மியோடு நீங்கள் இதில் வந்து நிற்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டை சாகிறதுக்காக தான்டா அவனுக்கு பேரையாக கொடுத்தேன், நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் உன்னைய சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட காபீரோ வாயை பழக்கிறான். நீ சீக்கிரம் இவங்க எல்லாரையும் சாப்பிட்டு அப்படின்னு கெல்மிட் ஆர்க்லாட பார்த்து சொல்லுவோம். நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கான். ஏன்னா எங்களோட பிளானே அதான், அப்படின்னா தான் நீ வந்து ஒரு டீமன் லாடாக மாறுவ, இதுதான் அவரோட பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரீமரோ ஸ்லைம் அவர்னு அவன் யாரையும் மென்ஷன் பண்ணானே, அப்போ இவன் இதுக்கு பின்னாடி இல்லை, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். சரி ஓகே, நானே களத்தில் இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காபீருவை அழிக்கிறதுக்காக போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தடுக்கிறாங்க. அவன் வீரர்கள் எல்லாம் அவனுக்காக அவங்க உயிரை கொடுத்து நம்ம காபீருவை காப்பாற்றுறாங்க. இப்போ திரும்பவும் அவன் காபீருவை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த கெல்மியோட அவனோட அல்டிமேட் ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம காபீருவை ஒரே தெரியாக கொல்ல பார்க்குறான். பட் ஆனால் கரெக்டான டைமிங்கில் நம்ம ரீமரோ அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மாதிரி அசால்ட்டாக வந்து அவளத்தையுமே தடுத்துருதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெல்மியோட ஆச்சரியப்படுதான். உடனே காபீரோ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், ஹீலிங் பர்சனை கொடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸை கவனிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ரீமரோ அவனை பார்த்து சொல்கிறான். இப்போ அந்த கெல்மியோட அசால்ட்டாக த்ரெட்ஸை வச்சு பிடிச்சிட்டு அவன் யாரையோ மென்ஷன் பண்ணி அவனோட பாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு அடிக்கிறான். பட் ஆனால் அந்த கெல்மியோட சொல்கிறதுக்கு மறுக்கிறான். நீ ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ரீமரு கேட்குறான். பட் ஆனால் அவன் மறுக்கிறான். நம்ம ரீமரு அவனை போட்டு அடிக்கவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படிங்கும். ஒழுங்காக அவனோட பாஸ் நேமை சொல்லு அப்படின்னு நம்ம ரீமரு கேட்கான். உடனே நம்ம கெல்மியோட ஆர்க்லாட்டு ஓடி போயிட்டு அவனை போய் சாப்பிடு கெல்ட் அப்படின்னு அந்த நேமை சொல்லவுமே அவனுக்கு இவன் தான் அந்த நேமை நான் தனக்கு வச்சான் அப்படிங்கிறது அந்த ஆர்க்லாடுக்கு ஞாபகம் வருது. எனக்கு ரொம்பவும் பசிக்குது அப்படின்னு அந்த ஆர்க்லாட் கத்துறான். இப்போ பாருங்க இவன் உங்களை சாப்பிட்றான் அப்படின்னு கெல்மியோட சந்தோஷமா இவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த கெல்மியோடையே வந்து கழுத்தை வெட்டி அந்த ஆர்க்லாட் கொன்றுதான். அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ அந்த கெல்மியோட அப்படியே அந்த ஆர்க்லாட் சாப்பிட்டுருதான். அந்த கெல்மியோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன். அது போக அவன் வந்து டீமன் லார்ட் ஆர்மியில் இருக்கிறவன் அப்படிங்கிறதுனால அவனை சாப்பிட்டவனே நம்ம ஆர்க்லாட் இப்போ வந்து டீமன் லார்டாக எவால்வேஷன் ஆயிட்டான். அவன் டீமன் லார்டா ஆர்க் டிசாஸ்டராக எவால்வேஷன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் சொல்லுது. அவன் ஆறாவை பார்த்தாலே தெரியுது அவன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆர்க் டிசாஸ்டர் இப்போ கத்திட்டு இருக்கான். நான் டீமன் லார்டாக மாறிட்டேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம ஷியான் டென்ஷன் ஆகுறா. உடனே அவளோட ஸ்வாடை வச்சுட்டு அட்டாக் பண்ண போறா. பட் ஆனால் அது டீமன் லார்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக தடுத்துருது. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அந்த வயசானவன் வந்துட்டு இதோட கழுத்தை துண்டாக வெட்டியிருந்தான். அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அது ஈஸியாக ரீஜெனரேட் ஆயிடுது. ஓ இவனுக்கு ரீஜெனரேஷன் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நினைக்கிறான். இப்போ அவன் பென்னிமாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரே டைமிங்கில் அவனை ஒன்றா அவங்களோட அல்டிமேட் பவரை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அது போக நம்ம ராங்கா வந்து பிளாக் லைட்னிங்கை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுது. உன்னோட மேஜிக் பவர்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரியும், நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். ஓ வலின்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் டிசாஸ்டர் கேட்கான். இவன் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்கான். மைலார்ட் என்னோட உடம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க, தெம்பா மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற ஒருத்தனே அவனோட பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணுதான். அவனை சாப்பிட்ட உடனே இவன் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிட்டான். இப்போ அவனுக்கு கெல்மியோட பவர் இருக்குது, அதை வச்சு அவன் அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் நம்ம ரீமரோ ஸ்லைம் அதை எல்லாத்தையுமே தடுத்துருதான். சரி ஓகே, என்னோட கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பைலட் மோட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனோட கம்ப்யூட்டர் வந்து இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ரீமரோ ஆட்டோ பைலட் மோடில் சுமார் லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அசால்ட்டாக பிளாக் ஃப்ளேமை வச்சு அவன் கையை துண்டா எடுத்துருதான். இப்போ அந்த ஆர்க் டிசாஸ்டர் கத்தியை வச்சு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கத்தியவே நம்ம ரீமரோ துண்டா வெட்டி எடுத்துருதான். ஹீலிங் ஆகணும் அப்படிங்கிறதுனால தன்னோட கையை அவனே துண்டா வெட்டி எடுத்துட்டு திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்கிடுதான். இப்போ அல்டிமேட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ரீமரோ மேலே யூஸ் பண்ணி அவன் ஒரு வழியாக ரீமருவை பிடிச்சிருந்தான். அப்போவும் நம்ம ரீமரோ விட்டு கொடுக்கல. ஃபயர் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவனை நெருப்புலேயே எரிக்க பார்த்தா அந்த ஓர்க் டிசாஸ்டருக்கும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. நான் கொஞ்சம் தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீமரோட கம்ப்யூட்டர் சொல்லவும், சரி ஓகே நீ கவலைப்படாத, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அந்த ஆட்டோ பைலட்டை கேன்சல் பண்ணிடுறான். உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அந்த ஆர்க் டிசாஸ்டர் சொல்லவும், நான் இன்னும் என் ஃபுல் பவரை காட்டவே இல்லை அப்படிங்க. இவ்வளோ நேரம் நீ காட்டினதே உன் ஃபுல் பவர் இல்லையா, காமெடி பண்ணிட்டு இருக்காதா அப்படிங்கும். என்னோட உண்மையான பவரை பாரு, நான் ஒரு ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தவங்கள சாப்பிடுவியா, இப்போ நான் ஒன்றையே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓர்க் டிசாஸ்டரை மொத்தமாக அந்த ப்ரெடிட்டர் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு நம்ம ஸ்லைம் முழுங்க பார்க்குறான். அந்த ஓர்க் டிசாஸ்டர் டீமன் லார்டை நம்ம ரீமரோ ஸ்லைம் மொத்தமாக முழுங்க பார்க்குறான். அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனால் எதுவுமே பண்ண முடியல. நம்ம ப்ரெடிட்டர் ஸ்கில்லுக்கு முன்னாடி அந்த ஓர்க் டீமன் லார்டால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ நம்ம ஸ்லைம் அவனை மொத்தமாக முழுங்கிடுது. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது.
சின்ன பசங்களாக இருக்கிற ஓர்க் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது இந்த ஓர்க்லார் தான் வந்து அவனோட கையவே பிச்சு கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்களுக்கு வேணும் ராஜா, நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு அந்த கூட இருக்கிறவங்க சொல்லவும், என் மக்கள் சாவறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. என்னோட ரீஜெனரேஷன் இந்த பவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோட மக்கள் சாப்பிட்றதுக்காக நான் வேணா போயிட்டு அந்த ஜூரா ஃபாரஸ்ட்டில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்க்லார் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அவன் கிளம்பி வரும்போது தான் அவன் பசியில் வந்து மயங்கி விழுந்துருதான். அப்போ தான் அந்த கெல்மியோட வந்து இவனை மீட் பண்ணி நேம் கொடுத்துட்டு சாகிற வரைக்கும் இவனுக்கு பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இவன் பசி அடங்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிருந்தான். என்னோட மக்களுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், நீ என்னை விட்டுரு ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்க் டிசாஸ்டர் நம்ம ஸ்லைம் கூட போராடிட்டு இருக்கான். இன்னும் சாகாம தான் இருந்துட்டு இருக்கான். இதை அந்த ஓர்க் மக்களும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஓர்க் டிசாஸ்டர் வந்து இல்லை நான் போக மாட்டேன், என்னோட மக்கள் நான் போயிட்டா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அண்ட் நான் செஞ்ச பாவங்கள் என் மக்களுக்கும் சேர்ந்து தான் பாவமாக வந்து நிற்கி அப்படிங்கவும், ஒன்றை நான் சாப்பிடும்போது உன்னோட பாவங்களையும் சேர்த்தே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. என்னோட பாவங்களையும் நீ சாப்பிட்ருவியா அப்படின்னு அந்த ஒர்க் டிசாஸ்டர் கேட்குறான். இப்போ அவனோட லைஃபே வந்து அப்படி வேறு லெவலில் மாறுது. அவ்வளோதான் என்னோட பசி அது நின்றுடுச்சு, என்னோட பசி அவ்வளோதான் நின்றுடுச்சு, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்க்லாட் கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தான். இப்போ நம்ம ரீமரும் அந்த ஆர்க் டிசாஸ்டரை மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ரெஸ்ட் இன் பீஸ் கெல்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரீமரு கூட இருக்கிறவங்கலாம் ஜெயிச்சதை கொண்டாடுறாங்க. அந்த ஓர்க் டிசாஸ்டர் அழிஞ்சதுனால அந்த ஓர்க்ஸுக்கு பசி அப்படிங்கிற சாபம் போயிடுச்சு. இப்போ நம்ம ரீமரு பென்னிமாருவை பார்த்து, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை உங்கள் வழியில் விடுறேன்னு சொல்லியிருக்கேன், உங்கள் இஷ்டப்படி இனிமேல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், நாங்கள் எல்லாருமே கண்டினியூஸாக உங்களுக்கு கீழே வேலை பார்க்கவா, எங்கள் எல்லாருக்குமே அதுதான் விருப்பம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம சியானோ, நான் உங்களுக்கு செக்ரட்டரியாகவே இருக்கிறதுல தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நம்ம ரீமருவும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் காத்துட்ருக்கு. அது போக கூடவே நிறைய ஃபன்னும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.